இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்னத்திரை சீரியல் மூலமா பிரபலமானவங்கள்ல ஒருத்தவங்க தான் நடிகை சுபத்ரா. தன்னோட கெரியர்ல ரொம்பவே மோசமான சீரியல்ல நடிச்ச அனுபவம் பத்தி அவங்க பகிர்ந்திருக்காங்க. சுபத்ரா தமிழ் தொலைக்காட்சி துறையில நன்கு அறியப்பட்ட ஒரு நடிகை. இவங்க முதலா தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சிட்டு வராங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி போன்ற சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. மாடலிங் துறையில இருந்து தன்னோட கலை பயணத்தை தொடங்கின சுபத்ரா பல தொலைக்காட்சி விளம்பரங்களையும் தோன்றியிருக்காங்க. இவங்களோட கதாபாத்திரம் மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சமீப காலங்கள்ல தான் நடிச்ச சில தொடர்கள்ல தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை பத்தியும் கதாபாத்திரங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்தும் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டியில வெளிப்படையா பேசியிருக்காங்க. பூவே உனக்காக அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி தொடர்ல சித்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்ச சுபத்ரா அந்த சீரியல் அனுபவம் அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொடர்ல நடிச்சதுக்காக அவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் சம்பளம் இன்னும் முழுமையா கொடுக்கப்படல அப்படின்னும், இது இவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த தொடர்ல வேலை பார்த்த பலருக்குமே ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்த கதாபாத்திரம் அப்புறம் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னும், மேலும் ஒரு கொரோனா காலகட்டம் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த சீரியல் அவங்களுக்கு ஏமாற்றத்தை அளிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீரியலின் பொழுது நடிகர் அசீம் குறித்து தாம் முன்னாடி பேசி இருக்கிறது ஒரு சர்ச்சையா மாறி இருக்கிறது குறித்தும் பேசியிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியில அசீம் தாங்கிட்ட சரியா நடந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறதாகவும், இருந்தாலும் அதை கடந்து செல்ல முடிவு செஞ்சதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க பேசும்பொழுது அசீம் தன்னோட பாட்டி உடல்நிலை சரியில்லாம இருந்த பொழுது உதவ முன் வந்ததையும் நினைவு கூர்ந்திருக்காங்க. ஆரம்பத்துல கதாபாத்திரத்தோட தன்மை குறித்து ஒரு புரிதல் இருந்ததாகவும், ஆனா நாட்கள் போக போக அது மாற்றப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் படப்பிடிப்பு தளத்துல ஒரு நடிகர் கூட ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்தும் அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலும் இதுல உங்க கதாபாத்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்களால அவங்க தான் எதிர்பார்த்த ஊதியம் கூட முழுமையா கிடைக்காம போனதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.